கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 29 நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். நம்ம கார்த்தி வந்துட்டு மயில் வாகனத்தை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. மயில் வாகனத்துக்கு இடுப்பில் குத்துற கத்தினால வந்துட்டு ஸ்டிச் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மயில் வாகனம் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா சிலம்பம், இதுக்கு மேலேயும் நம்ம வந்துட்டு காலம் தாழ்த்தக்கூடாது. இப்போ உடனே போயிட்டு நேராக அந்த மகேஷையும் மாயாவையும் இழுத்துட்டு போயிட்டு சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட விடணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் சரி வாங்க அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அதே நேரத்தில் மாயா நேராக மகேஷ் கிட்ட, இங்கே பாரு மகேஷ், கண்டிப்பாக வந்துட்டு அந்த டிரைவரும் அந்த மயில் வாகனமும் சேர்ந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றதுக்கு போவாங்க. அவங்க சொல்றதுக்குள்ள நம்ம முந்திக்கணும் அப்படின்னு. அப்ப மகேஷ் கேக்குறாரு, நம்ம முந்திக்கணுமா, நம்ம என்ன சொல்றது அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, கண்டிப்பா அந்த டிரைவர் நம்ம 2 பேருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் சொல்லுவான். ஸோ நம்ம என்ன சொல்லணும்னா, அதுக்கு முன்னாடியே அந்த டிரைவரை பற்றி அந்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட ஏதாவது தப்பாக சொல்லணும். ஏற்கனவே அந்த டிரைவர் மேலே சந்தேகம் இருக்குது. அந்த நிச்சயதார்த்தம் நின்னதுனால எல்லாருக்குமே டிரைவர் மேலே சந்தேகம் இருக்குது. நமக்கு ஆதரவாக அங்கே சந்திரா வேற இருக்காங்க. அதை பயன்படுத்தி கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச திட்டத்தை போடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷ் சொல்கிறாரு, சரி அப்புறம் ஏன் இன்னும் காலம் தாழ்த்திக்கிட்டு இருக்கவா, போகலாம் அப்படின்னு சொல்ல மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அதோட ஒன்றை வந்துட்டு அந்த டிரைவர் கொலை பண்ண முயற்சி பண்ணா அப்படின்னு சொல்லணும். நீ கையை காமி அப்படின்னு சொல்ல மகேஷ் சொல்றாரு, மாயா என்ன பண்ண போற அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, உடம்புல காயம் இல்லைன்னா கண்டிப்பா அந்த வீட்டுல உள்ளவங்க நம்ப மாட்டாங்க. உன் உடம்புல காயம் இருந்தா மட்டும்தான் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷோட கையில வந்துட்டு அடிபடுற மாதிரி ஏதோ பண்ணி வைக்கிறாங்க. சும்மா கட்டு போட்டு விடுறாங்க நம்ம மாயா. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, இதை வச்சுதான் நம்ம அந்த சாமுண்டீஸ்வரி குடும்பத்தையே ஏமாத்த போறோம் அப்படின்னு சொல்ல மகேஷ் சொல்றாரு, நான் சும்மா கட்டு போட்டிருக்கிறது ரேவதிக்கு தெரிஞ்சிட்டுன்னா என்ன பண்றது அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அது யாரும் சந்தேகப்பட முடியாதபடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் மகேஷும் நேரா சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு ஓடி வராங்க. 2 பேரும் இங்கேருந்து ஓடியாடுறாங்க. என் உயிரை காப்பாத்துங்க, எங்க 2 பேரையும் காப்பாத்துங்க அப்படின்ட்டு ஓடி வராங்க. சாமுண்டீஸ்வரி வீட்டுக்குள்ள இருக்காங்க. அப்ப சாமுண்டீஸ்வரிக்கு வெளியில சத்தம் கேக்குது. அப்ப நம்ம துர்காவும் ரோகிணியும் இங்கேருந்து ஓடி வந்து, அம்மா வெளியில என்ன சத்தம் கேக்குது அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, யாரோ ஒருத்தவங்க உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இது மகேஷோட குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, யார் அது அப்படின்னு கேட்க, அப்ப மகேஷும் மாயாவும் வீட்டுக்குள்ள ஓடி வராங்க. மாயா இங்கேருந்து வந்துட்டு, இங்க பாருங்க, என் உயிரை காப்பாத்துங்க, இங்க பாருங்க, உங்க வீட்டு பொண்ணும் என் கொழுந்தனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா உங்க வீட்டுல இப்படிப்பட்ட ஒருத்தன் இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. இனிமே நான் உங்களை வற்புறுத்த மாட்டேன். ரேவதியை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி என்னை மன்னிச்சிருங்கம்மா, நாங்க உயிரோட இருந்தா மட்டும் போதும், நாங்க இந்த ஊரை விட்டு எங்கேயாவது ஓடிடுறோம் அப்படின்னு மாயா சொல்றாங்க. இது கேட்டதோட மகேஷ் நினைக்கிறாரு, ஆகா மாயா சூப்பரா நடிக்கிறாளே, இதை கண்டிப்பா அவங்க நம்பிதான் ஆகணும் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாருங்க, என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்ப மகேஷோட கையில கட்டு போட்டிருக்கிறத பார்த்துட்டு ரேவதி அதிர்ச்சியாகி மகேஷ் கிட்ட, மகேஷ் என்னாச்சு, உங்க கையில கட்டு போட்டிருக்கு, எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அதை எப்படி ரேவதி எங்களால சொல்ல முடியும், இங்க பாரு ரேவதி, உன்னை மகேஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா கண்டிப்பா விட மாட்டாங்க, நான் இந்த ஊரை விட்டு போயிடுறோம், எங்களை விட்டுருங்க அப்படின்னு. அப்ப மகேஷ் நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி என்னை மன்னிச்சிரு ரேவதி அப்படின்னு சொல்ல, அப்ப ரேவதி நேரா மகேஷை பார்த்து, மகேஷ் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, யாரு இப்படி உங்களை மிரட்டுறது, இப்ப எதுக்கு நீங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, மேடம் அதை பத்தி எங்க கிட்ட கேட்காதீங்க, சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க, அதனால எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா, உங்களை மிரட்டினது யாரு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, மேடம் நாங்க சொன்னா நம்ப மாட்டீங்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு மகேஷ், சொல்லு உங்களை யாரு அடிச்சது அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, மேடம் ரேவதியை கல்யாணம் பண்ணா எங்களை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல உள்ள ஒருத்தர் தான் எங்களை அடிச்சிட்டாரு, மகேஷையும் அடிச்சு காயப்படுத்திட்டாரு. நான் மகேஷை அழைச்சிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நேரா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன். இனிமே நாங்க உங்களை தேடி வரமாட்டோம், இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க மேடம் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, அடிச்சாங்க, மிரட்டுனாங்க, கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்றீங்களே தவிர்த்து அதை சொன்னது யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, அவங்க யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு ரேவதி கேக்குறாங்க.
அப்ப மகேஷ் சொல்றாரு, இங்க பாருங்க ரேவதி அம்மா, கண்டிப்பா பேரை சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்காங்க, அவங்க யாருன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேனா, பேரை சொல்லுங்க அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, இந்த வீட்டுல டிரைவரா இருக்காரே அந்த டிரைவர் தம்பி, அவன் தான் பண்ணான், அவன் தான் வந்துட்டு என்ன அடிச்சு போட்டுட்டான், ரேவதியை கல்யாணம் பண்ணா என்னை கொன்னுருவேன்னு சொல்லி மிரட்டுனான், இந்த ஊரை விட்டு ஓட சொன்னான் அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, மகேஷ் என்ன சொல்றீங்க, டிரைவரா அப்படி பண்ணா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, மேடம் நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்க நம்ப மாட்டீங்கன்னு அப்பவே சொன்னேன், ஆனா நீங்க கேட்கல மேடம். இங்க பாருங்க மேடம், எப்படியா இருந்தாலும் இந்த கல்யாணத்தை அந்த டிரைவர் நடக்க விட மாட்டான், அதனால நாங்க இந்த ஊரை விட்டு போயிடுறோம். எங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா நாங்க என்ன பண்றது, நாங்களே உயிருக்கு பயந்து வாழ்றவங்க, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க மேடம், இனிமே நான் உங்க பக்கமே வரமாட்டோம் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி டக்குன்னு மாயா கிட்ட, இங்க பாருங்க இருங்க அந்த டிரைவர் வரட்டும், நான் என்னன்னு கேக்குறேன் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அந்த டிரைவரை இப்படி பண்ணா என்னால நம்ப முடியல அப்படின்னு. அப்ப சந்திரா அங்க வராங்க, வந்துட்டு அக்கா நான் ஆரம்பத்துல இருந்து அந்த டிரைவரை பத்தி உன்கிட்ட எச்சரிச்சேன், ரேவதியோட கல்யாணம் நடக்காம இருக்கிறதுக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், ரேவதியை கல்யாணம் பண்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொன்னேன், ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கல, பாத்தியா இப்ப மகேஷையே அடிச்சு காயப்படுத்தி இருக்கான் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க நீங்க சொல்றதை எங்களால நம்ப முடியல, உண்மையாவே அந்த டிரைவர் தான் அடிச்சாரா அப்படின்னு. அப்ப அந்த மகேஷ் சொல்றாரு, ஆமா அந்த டிரைவர் தான் அடிச்சான், 10 பேரு கூட கண்ணால பார்த்தாங்க, நல்ல வேளை என்னை காப்பாத்தி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட்டாங்க, இல்லைன்னா நான் உயிர் பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா பாத்தியாக்கா எவ்வளவு பெரிய விஷயத்த அந்த டிரைவர் பண்ணியிருக்கான் அப்படின்னு, அவனுக்கு நீ ரொம்ப இடம் கொடுக்கறதுனாலதான் அவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான். ரேவதி கல்யாணம் ஆக போகுது, மகேஷ அவனை போட்டு அடிச்சிருக்கான்னா அவன் சாதாரண ஆள் இல்லக்கா, இங்க பாரு இதுக்கு மேலேயே நீ அவனுக்கு இடம் கொடுக்காத அப்படின்னு. நான் சொன்னா கண்டிப்பா உனக்கு தெரியாது, நீ இப்ப அனுபவிச்ச பிறகுதான் உனக்கு தெரியும். இங்க பாரு ரேவதி, உன்கிட்ட என்ன சொன்னேன், உங்க அம்மா வந்துட்டு கண்மூடித்தனமா அந்த டிரைவரை நம்புறாங்க, ஆனா அந்த டிரைவர் நல்லவன் இல்ல, ஒன்னு அடைகிறதுக்காக தான் அவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஆரம்பத்திலேயே நான் உன்னை எச்சரிச்சேன், ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை, பாத்தியா இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, என்னால எதை நம்புறதுன்னே தெரியல, ஆனா அந்த டிரைவர் தானே வீட்டுல உள்ள எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு அந்த டிரைவர் வரட்டும் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, மேடம் அவன் வர்ற வரைக்கும் நான் இங்க இல்ல மேடம், அவன் வந்தான்னா கண்டிப்பா எங்களை சும்மா விட மாட்டான், எங்களை அடிக்கிறதுக்கு வருவான், நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு மகேஷ், நீ இந்த வீட்டோட மாப்பிள்ள, நீ இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, இருங்க அந்த டிரைவர் வரட்டும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியும் அந்த மயில் வாகனமும் நேரா அந்த மகேஷ் வீட்டுக்கு போறாங்க. மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா இவனை இழுத்துட்டு போய் இன்னைக்கு அத்தை கிட்ட விட்டு அத்தை வச்சிருக்கிற அந்த துப்பாக்கியால இவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா வீடு பூட்டி கிடக்கு. மயில் வாகனம் சொல்றாரு, ஆகா தப்பிச்சுட்டானுங்களா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி தப்பிச்சு ஓடுனாலும் பிரச்சனை இல்லை, இனிமே ரேவதியோட வாழ்க்கை காப்பாற்றப்படும்ல அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, ஆமாப்பா டிரைவரு, அந்த மகேச 4 சாத்து சாத்தனா எனக்கு நிம்மதியா இருந்திருக்கும், அதுக்குள்ளேயும் தப்பிச்சுட்டு ஓடிட்டானே அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி நம்ம வீட்டை விட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகுது, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அங்க நான் கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப மயில்வாகன நேரா மகேஷ பார்த்துட்டு, டேய் நீ இங்கேயாடா இருக்க அப்படிங்கிறாங்க. அப்ப கார்த்தியும் நேரா மகேஷ பார்த்துட்டு, இவன் இங்கதான் இருக்கான் அப்படின்ட்டு மகேஷோட சட்டையை பிடிக்க போறாங்க. இதை பார்த்ததோட மாயா டக்குன்னு, ஐயோ மேடம் பாத்தீங்களா, உங்க கண்ணு முன்னாடியே மகேஷ் அடிக்கிறதுக்கு இந்த டிரைவர் வரான், ஐயோ எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இதை பார்த்ததோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. சாமுண்டீஸ்வரி டக்குன்னு கார்த்தியை பார்த்து, ஏ டிரைவர் நிப்பாட்டு அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரி மேடத்தை பார்த்து, என்ன மேடம் இவன் நல்லவனே இல்ல மேடம் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் கண்ணு முன்னாடியே இந்த வீட்டு மாப்பிள்ளையை அடிக்கிறதுக்கு கைய ஓங்குற உனக்கு யாரு தைரியம் கொடுத்தது அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மேடம் என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருங்க சாமுண்டீஸ்வரியத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த மகேசன் நல்லவனே கிடையாது, இவன் சரியான கேடு கட்டவன் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன அந்த டிரைவர் உன்னையே மிரட்டி இப்படி சொல்ல சொன்னானா அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனம் அதிர்ச்சி ஆகுறாரு, என்னத்த நீங்க பேசுறதே சரியில்லை அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இந்த டிரைவர் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத மகேஷும் மாயாவும் சொல்லிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனம் நேரா கார்த்தியை பார்த்து, டிரைவர் நம்ம வரத்துக்கு முன்னாடியே இந்த மாயாவும் மகேஷும் சரி சேர்ந்து
பெரிய நாடகத்தை போட்டிருக்காங்க, அதனாலதான் அத்தை இப்படி கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு. அப்ப ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து, டிரைவர் நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு. அப்ப கார்த்திக்கு செம்ம அதிர்ச்சி ஆகுது. என்னது மேடம் ஏன் மேல கோவப்படுறாங்க அப்படின்னு. அப்ப நம்ம ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாருங்க டிரைவர், நீங்க இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆரம்பத்துல உங்க மேல எனக்கு சந்தேகமே இல்லை. ஏன்னா நீங்க எனக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, எங்க அம்மாவோட உயிரை பல தடவை காப்பாத்திருக்கீங்க. ஆனா நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மகேஷ் வந்துட்டு ரொம்ப நல்லவர், அவரை போயிட்டு அடிச்சு துன்புறுத்திருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? மாயாவும் மகேஷும் அப்படி உங்களுக்கு என்ன பண்ணாங்க? மகேஷ் என்ன கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு, அதுக்காக தான் அவரு இந்த வீட்டோட மாப்பிள்ளையா ஆகுறேன்னு அவரு சொன்னாரு. ஆனா நீங்க அவரையே தீர்த்து கட்டுறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்திருக்கீங்க? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அடுக்கடுக்கா கார்த்தி மேல பழி சொல்லிக்கிட்டே போறாங்க. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரி மேடத்தை பார்த்து, மேடம் என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல, இவங்க அப்படி என்ன சொல்லி வச்சாங்க அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, உன்னை பத்தி என்ன சொல்லல, உண்மையை தான் சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்திலேருந்தே சந்திரா என்கிட்ட சொன்னான், நீ வந்த நோக்கமே வேற, நீ வந்துட்டு ஒரு தப்பான நோக்கத்தோட தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சந்திரா ஆரம்பத்திலேருந்து என்னை எச்சரிச்சான். ஆனா நான் சந்திரா சொன்னதை கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. நீ ரொம்ப நல்லவன் வல்லவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ ரேவதியை கல்யாணம் பண்றதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டதோட எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிருச்சு. டிரைவர் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்க பாரு, அன்னைக்கு ஒன்ன வந்துட்டு ரேவதிய நிச்சயதார்த்தம் பண்ணிக்க சொன்னது உண்மைதான். அப்பையிலேருந்தே நீ ரேவதி மேல ஆசையாதான் இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம கார்த்தி டக்குன்னு, இங்க பாருங்க மேடம், தப்பா பேசாதீங்க, இங்க பாருங்க, ரேவதியோட கல்யாணத்தை அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதே நான் தான், நான் எப்படி அப்படிப்பட்ட ஒரு தப்பான வேலையை பண்ணுவேன் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, உன்னோட திட்டமே அதானே, இது மாதிரி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ற மாதிரி பண்ணிட்டு டக்குன்னு கல்யாணத்தை நிப்பாட்டி ரேவதியோட கழுத்துல நீ தாலி கட்டலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருக்க அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கு ஏற்கனவே என்ன பிடிக்காது, இந்த நேரத்துல உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அப்ப நீங்க என்ன திட்ட தானே செய்வீங்க, என்ன வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு தானே செய்வீங்க. இங்க பாருங்க மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் நல்லவங்களே கிடையாது அப்படின்னு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு டிரைவர், நீ வந்துட்டு மகேஷை அடிச்சு துன்புறுத்திருக்க, ரேவதியை கல்யாணம் பண்ணா உன்னை கொன்னுருவேன்னு சொல்லி மிரட்டியிருக்க, நீ இப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத என்னால நம்பவே முடியல. அத்தனை பேர் சொன்னாலும் உன் மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சேன், ஆனா நீ கடைசியில இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணியிருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஓ அப்படி வருதா கதை, இந்த மாயாவும் மகேஷும் சேர்ந்து நான் இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு துன்புறுத்தி ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு நான் சொன்னேன்னு சொன்னாங்களா? அது சரி சரி, உங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவு தைரியம் ஆகிட்டா அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா மயில் வாகனத்தை பார்த்து, பாத்தீங்களா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. கரெக்டா தான் மயில் வாகனம், நீங்க சொல்றது சரிதான், இவங்க ரெண்டு பேரும் சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் இவங்க சொன்னதை நீ நம்புறீங்க அவ்வளவுதானே, இங்க பாருங்க உங்க டாக்டர் மல்லிகா டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க கூப்பிடுங்களேன் கொஞ்சம் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம மாயா நேரா டக்குன்னு கார்த்தியை பார்த்து, ஏய் இப்ப எதுக்கு நீ டாக்டரை கூப்பிடுற அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நீங்க தான் உத்தமியாச்சே, நீங்க ஏன் பயப்படுறீங்க டாக்டரை கூப்பிட்டா. இங்க பாருங்க சாமுண்டீஸ்வரி மேடம், என் பக்கம் நியாயம் இருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு மல்லிகா டாக்டர் வந்தா மட்டும்தான் தெரியும் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, மல்லிகாவை எதுக்கு வர சொல்ற அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த மல்லிகா டாக்டர் வந்தா மட்டும்தான் தெரியும் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி நேரா மாயாவை பார்த்து, சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கால் பண்றாங்க. அப்ப டக்குன்னு மாயா இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக பார்க்க மயில் வாகனம் டக்குன்னு நிப்பாட்டுறாரு. ஏய் எங்க போற, நீதான கத்தியால என் இடுப்புல குத்துன, நீ எங்க போற, கொன்னுடுவேன் இருடி அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதோட அந்த மாயாவும் மகேஷும் அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா நேரா மகேஷை பார்த்து, ஐயோ மகேஷ் என்ன இப்படி ஆகிருச்சு அப்படின்னு. அப்பா மகேஷ் சொல்றாரு, உன் பேச்சை கேட்டுக்கிட்டு இங்க வந்திருக்க கூடாது, இப்ப கடைசியில போலீஸ் கைது பண்ண போகுது அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இரு கண்டிப்பா அந்த டாக்டர் வராது அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி நேரா மல்லிகாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க. மல்லிகா, நான் தான் சாமுண்டீஸ்வரி பேசுறேன், ஒரு முக்கியமான வேலையா வீடு வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா அப்படின்னு. உடனே மல்லிகாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வராங்க. அப்ப இதை பார்த்துட்டு மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த மல்லிகா டாக்டருக்கு கண்ணு சரியாயிட்டா அப்படின்னு. மாயா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம் அவங்களுக்கு கண்ணு சரியில்லையே, சரியாகிட்டா அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஏன் மாயா ரொம்ப அக்கறையா கேக்குற, அவங்களுக்கு கண்ணு சரியாகிட்டுன்னா உன்னை அடையாளம் காட்டிடுவாங்க அப்படின்னு பயமா அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த மாயா பயப்படுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா மாயாவை பார்த்து, இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, மல்லிகா வரட்டும், அதுக்கப்புறம் இந்த டிரைவரை பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப மாயாவும் மகேஷும் பயத்துல நிக்க
அதே நேரம் நம்ம சந்திராவும் பயப்படுறாங்க. அந்த டாக்டர் வந்துச்சுன்னா இதுகளோட குட்டு அம்பலமாகிருமே அப்படின்னு. அப்ப மல்லிகா நேரா வீட்டுக்கு வராங்க. மல்லிகா வீட்டுக்குள்ள வந்ததோட மாயாவையும் மகேஷையும் பார்த்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட இதுக ரெண்டும் இங்க என்ன பண்ணுது அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா மல்லிகா கிட்ட, மல்லிகா இவங்க 2 பேரையும் தெரியுமா உனக்கு அப்படின்னு. அப்ப மல்லிகா சொல்றாங்க, இங்க பாரு இதுக ரெண்டும் சரியான கேடிங்க. தான் சொந்த குழந்தைங்கிட்டயே இவ வாழ்ந்துகிட்டு இருக்கா. இவெல்லாம் ஒரு பொம்பளையா? எத்தனை தடவை ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா தெரியுமா? இவெல்லாம் உயிரோட இருக்க லாயக்கே கிடையாது அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் இப்பயாவது நம்புறீங்களா அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி செம்ம ஷாக் ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா மாயாவை பார்த்து, என்ன திட்டம் போட்டு என் பொண்ணை வந்துட்டு எப்படியாவது அவனுக்கு கல்யாணம் பண்ணி சொத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் இது பண்ணியா? உண்மையை கண்டுபிடிச்ச டிரைவர் மேல இப்படி தப்பான பழிய வேற போடுறீல்ல, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி நேரா துப்பாக்கி எடுத்துட்டு வராங்க. துப்பாக்கியை பார்த்ததோட அந்த மாயாவும் மகேஷும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மகேஷ் சொல்றாரு, மாயா உன் திட்டத்தால இப்படி அநியாயமா துப்பாக்கி குண்டுபட்டு சாக போறேனே அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, மேடம் உண்மையை கண்டுபிடிச்ச என்னையே இவ கத்தியால குத்திட்டா, இவளை விடாதீங்க அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா அந்த மயில் வாகனத்தை பார்த்து, என்ன உங்களையே கத்தியால குத்திட்டாளா அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா மேடம் இங்க பாருங்க என் இடுப்புல ஒரே குத்து குத்திட்டா அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இவளை நான் விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, ஏன் புருஷனையே கத்தியால குத்துனாளா, அம்மா சுட்டு பொசுக்குமா அவளை அப்படின்னு. அப்ப மாயா டக்குன்னு பயந்து போய் காலில் விழுகுறாங்க. மேடம் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மேடம், காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன், ரேவதியை வந்துட்டு நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி நேரா அந்த மாயாவை பார்த்து மரியாதையை அந்த இடத்த விட்டு ஓடிடு அப்படின்னு சொல்ல 2 பேரும் அந்த இடத்துல இருந்து ஓடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா டிரைவரை பார்த்து, டிரைவர் இங்க பாரு உன் மேல தப்பான பழிய போட்டுற பார்த்தேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் என் பக்கம் எந்தவித தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறேன்னு சொன்னேன், அதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் நிரூபிச்சிட்டேன் அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, எங்க அப்பா டிரைவர் கல்யாணம் நடக்க போகுது, எங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதான் மாப்பிள்ளையே ஓடி போயிட்டானே அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதிக்கு மனம் கலங்கிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மகேஷை நம்பினாங்க, ரொம்ப நல்லவன் அப்படின்னு. ஆனா அவங்க அப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சதோட நம்ம ரேவதிக்கு செம ஷாக்கு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி நீ கவலைப்படாத, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குது ஏன் கடமை. கடைசி நேரத்திலேயாவது அந்த மகேஷ் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சுல்ல, நம்ம அந்த டிரைவருக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்ல ரேவதி நேரா கார்த்திகிட்ட வந்துட்டு, என் வாழ்க்கையை நீங்க காப்பாத்திருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க ரேவதி அம்மா நீங்க ரொம்ப நல்லவங்க, உங்களுக்கு நல்ல வாழ்க்கை தான் அமையணும் அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போக சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதி கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா டிரைவர், இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்திருக்க, என் பொண்ணோட வாழ்க்கையும் காப்பாத்திருக்க, நீ நல்லா இருக்கணும், நான் நம்பிக்கை வச்சதுக்கு நீ என்னை ஏமாத்தல அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பாராட்டுறாங்க. மயில் வாங்கணும் சொல்றாரு, மேடம் இதுக்கு நானும் தான் ஹெல்ப் பண்ணேன், கத்தி குத்தெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி சிரிச்சுக்கிட்டே சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவே சூப்பரா அப்கமிங் எபிசோட கொண்டு போக போறாங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.